நேத்து என் நேரம் நல்லா இருந்ததால தப்பிச்சேன். வாங்க என்ன கதுன்னு அப்படியே போற போக சொல்றேன். இன்னும் 40 நாள் இருக்க பட்சத்துல இன்னைக்கு நாள் 44. காலையில எப்பவும் போல இருந்து காஃபியை போட்டு ஜிம்ல ஃபாஸ்ட் கார்டியோ முடிச்சுட்டு ஆப்ஸ் ட்ரைன் பண்ணிருந்தேன். அங்கேயே ஒரு 8 ஆயிடுச்சு. எங்க அம்மா கால் பண்ணி என்னோட டைம் ஆயிடுச்சு நான் வரலையான்னு கேட்டாங்க. தோமா கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டேன். அது வரைக்கும் எதுவுமே சொல்லல. வீட்டுல காலை வச்சதும் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. சிலிண்டர் காலின்னு. எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. இது ஏமா போன்ல சொல்லலன்னு கேட்டா எப்படி வீட்டுக்கு தானே வரப்போற சொல்லிடலாம் நினைச்சேன்றாங்க. ஓட்ஸும் முட்டையும் மட்டும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாப்பாடு செய்யும் போது ஆயிட்டு ஏற்கனவே புக் ஆகல பண்ணாலும் வீட்டுக்கு வர 10 நாள் ஆகுன்றாங்க. நம்ம வேற இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் எல்லாத்தையும் கால் பண்ணி கேக்குறேன். யார்ட்டையுமே இல்ல. அப்புறம் வேலைக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கான்னு கேட்டுக்கிறேன். சரி இன்னைக்கு ஒரு நாள் எங்க ஆவில செஞ்சுக்கலான்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயா ஒத்துக்காதுன்ட்டாங்க. ஐயோ இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சுன்னு நினைச்சேன். திரும்ப எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. சிலிண்டர் பக்கத்துல வாங்கிட்டேன்னு. அப்பாடா அப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இன்னும் முடியல. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் அரக்க பறக்க செஞ்சு சாப்பிட்டு முடிக்க ஒரு 2 மணி மேல ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மணிக்கு கதவு தட்டுறாங்க. தம்பி சிலிண்டர் வந்ததுன்னு. என்ன அது சிலிண்டரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. புக்கே ஆகலையே எப்படி வந்ததுன்னு. அவரு வேற தம்பி ஓடிபி சொல்லுப்பான்னு கேட்டுக்கிறாரு. நானும் ஓடிபி வரலன்ற. தம்பி 16ஆம் தேதி வந்திருக்கோம் பாருப்பான்றாரு. பார்த்தா வந்துக்குது. அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி புக் பண்ணதுனாலதான் புக் ஆகலன்னு. அவ்வளவுதான் சடைச்சு. நேத்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண சூப்பரா இருந்துச்சு புதுசு பண்றதுனால. அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓகே நாளைக்கு பாப்போம். மகிழ்ந்திரு. பை பை.